தற்போது வந்து இந்த பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் விழானது வந்து கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரைக்காலுக்கும் இந்த விழானது கரையை கடக்கப் போகிறது. இந்நிலையில் தற்போது காலை முதல் பார்த்தோம்னா ஒரு 40 கிலோமீட்டர் அதே போன்று 50 கிலோமீட்டர் தற்போது ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வீசக்கூடும் என்று வீசி வருகிறது. குறிப்பாக அந்த மீனவர்கள் நம்மிடம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மீனவர் பேசியிருந்தார். அவரே கூறியிருந்தார் இந்த காற்று வந்து 60 கிலோமீட்டர் மேலதான் வீசிக் கொண்டிருக்கிறது. இதனால் தான் நாங்கள் அந்த படகுகளை கரையை நோக்கி நாங்கள் வைத்திருக்கிறோம். கரை அந்த படகு சேதமாகிவிடும் என்ற பயத்தில் தான் நாங்கள் அச்சத்துடனே இதை வந்து 100 மீட்டர் தூரத்தில் வந்து வைத்திருக்கிறோம் என்று கூறியிருந்தார். ஆனால் இப்போ நேரம் செல்ல செல்ல பார்த்தோம்னால் இந்த காற்றின் வேகமானது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இந்த காற்றின் வேகம் அதிகரித்துக் கொண்டிருப்பதால் இந்த பகுதியில் மழை என்பது சொட்டு அறவே இல்லை. அவ்வப்போது 5 நிமிடம் கனமழை பெய்து விட்டு விடுகிறது. மற்ற நேரங்களில் இந்த காற்றின் வேகம் தான் அதிகமாக வீசிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வந்து இந்த மாமல்லபுரம் அருகே உள்ள கோவளம் அதே போன்று பனையூர் உள்ளிட்ட பகுதிகளில் பார்க்கணும்னா கடல் வந்து ஆக்ரோஷமாக காணப்படுகிறது. குறிப்பாக நமது ஒளிப்பதிவாளர் ஹென்றி உங்களுக்கு காண்பிப்பார். இந்த கடலின் வேகம் வந்து ஆக்ரோஷமாக எழும்பி 15 அடிக்கு வந்து இந்த கடல் வந்து முழுவதுமாக எழுந்து மேலே வருகிறது. இதனால் வந்து அந்த கரை ஓரங்களில் செல்லக்கூடிய மக்களும் வந்து அச்சத்துடனே இருக்கும் நிலையில் அரசு வந்து பல்வேறு முறை வந்து கூறியிருக்கிறது. அதாவது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த புயல் கரையை கடக்கும் வரை வந்து தயவு செய்து யாரும் இந்த கடல் அருகிலேயோ செல்ஃபி எடுக்கவோ அதே போன்று பல்வேறு வேலைகளுக்கு உணவு கூடங்கள் அதே போன்று நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட எதைக்கும் செல்ல வேண்டாம், பாதுகாப்பாக இருங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கும் சாலை பார்த்தோம்னால் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி கடலூர் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சாலையாக இருக்குது. திருவான்மியூர் பகுதியிலேயே பார்த்தோம்னால் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து அதாவது முக்கிய வேலைகளுக்கு செல்வர்களை மட்டும் அனுமதித்து வரும் நிலையில் தற்போது இந்த பகுதியில் வந்து இந்த கார்கள் நிற்பதை தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் ஹென்றி காண்பித்து வருகிறார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கார்கள் அனைத்துமே பார்க்க போனால் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் அந்த கடலுக்கு சென்று பார்க்க முடியாமல் காவல்துறையினர் அதிகாரிகள் முற்றுகை போட்டிருக்கும் நிலையில் இந்த முக்கிய பகுதியில் இந்த பாத்திரத்திலிருந்து செல்ஃபி எடுத்துக் கொண்டு மகிழ்ந்து வருகின்றனர். இதனால் வந்து இந்த பகுதியில் வந்து கார்கள் வந்து அணிவகுத்தில் இருப்பதால் இன்னும் சிறிது கார்கள் வந்து இந்த பாலத்தின் இருபுறங்களில் வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது. உடனடியாக அதிகாரிகள் வந்து இந்த அதாவது கடலை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் அதாவது ஆபத்தான நிலைமை ஏற்படும் அளவுக்கு அனுபவிக்காமல் அவர்கள் இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி கடலை காண்பதற்காக அனைவரும் வந்து இந்த காட்சிகளை பார்த்து வருகின்றனர். கண்ணன்